மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம நோக்கி போர் அறிவிச்சிருக்காரு. அதாவது சண்டே அன்னைக்கு ஏதாவது நம்ம பேசலாமே, தொடர்ச்சியாக சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபன்னாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆழமாக தெளிவாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த போர் அறிவிப்பு செய்தி வந்துச்சு. இந்த செய்தியை நமக்கு பார்க்கும்போது பெரிய காமெடி, அதே நேரத்தில் நம்ம விஜய் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு காமெடி வரும்போது பயங்கரமாக சிரிப்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த போரை பார்த்தோன்னே விஜய் என்ன சிரிச்சிருப்பார் அப்படிங்கிறதான் யதார்த்தமானதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வரும்போது நான் நம்பலை, உண்மைக்குமே அவங்கள சந்தேகப்பட்டேன். சாட்டேனே அமௌண்ட் வாங்கிட்டாருங்கிறத ஜூனியர் விகடன் சொன்னாங்க, கூட சீமானும் சேர்ந்தா அமௌண்ட் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அதை நான் நம்பலை, இப்போ தான் நம்புகிறேன். இந்த போர் எரிப்பு மூலமாக ஆழமாக தெளிவாக நம்புகிறேன். சாட்டையனே ட்ரெய்லர் விட்டுருக்காரு, சீமானனே படம் போடுறார் அப்படிங்கிறது ஆழமாக தெளிவாக புரியுது. இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு தான் பேச போகிறேன். இன்னுமாய் அவரை நம்ப போகிறீங்க? இந்த வீடியோவில் ஒரு 5 பாயிண்ட் வைக்கிறேன். சினிமாவா சித்தாந்தமான்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிருக்காருல, இதை சுக்குநூறாக இந்த வீடியோவில் உடச்சு விட்டுறலாம். இதை பற்றி ஆழமாக தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் இந்த போர் அறிவிச்சிருக்காருல சீமானனை, சினிமாவா சித்தாந்தமான்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காருல, இவருக்கு நான் ஆழமாக தெளிவாக சொல்கிறேன். சினிமாக்காரன் எனக்கு ஓட்டு போட்டுன்னு மட்டும் விஜய் நான் சொல்லலை. தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக உள்ளே வந்தார், அதுக்கப்புறம் பொறுப்புள்ள நடிகராக மாறுறாரு. அதுக்கப்புறம் பொறுப்புள்ளங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறேன்னா, தனக்கு பின்னாடி வந்து அந்த ரசிகர் படையை பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றமாக மாற்றுறாரு. அந்த மக்கள் மன்றம் ஆரம்பித்து 15 வருஷம் அந்த தொடக்க விழாலனா அண்ணன் போர் அறிவிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அந்த மக்கள் மன்றத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கட்டமைச்சு கொண்டு போகிறாரு. மக்களுக்கு தேவைப்படுற உதவிகள் அத்தனையுமே தன்னுடைய மன்றம் மூலமாக செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு வரார். ஏன் கொண்டு வரார்னா, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய ஆழமான வேட்கையை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி மூலமாக தான் பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லி சினிமா பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு அரசியல் வாழ்க்கைக்கு உள்ள வரார். அதுக்கப்புறம் தன்னுடைய கட்சியோட பேர் அறிவிக்கிறாரு, கொடி அறிவிக்கிறாரு, கட்சியோட உறுதிமொழி அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோட கொள்கைகள் அறிவிக்கிறாரு, கட்சியோட கொள்கை தலைவர்கள் ஹைலைட் பண்ணுறாரு. அதில் 2 பெண்கள் இருக்காங்க. எந்த ஒரு கட்சியிலுமே 2 பெண் கொள்கை தலைவர்கள் கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்ங்கிற ஆழமான கொள்கையோட அந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியோட பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒரு கட்சியை உருவாக்குறாரு. கட்சியில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பார்க்காம உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், எளிய மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கட்சியோட தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோட முதல் செயற்குழு பொதுக்குழு நடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சார பயணம் வீகம் அத்தனையுமே மக்கள்கிட்ட சொல்றாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூலுமே மக்கள் மத்தியில் இந்த இஷ்யூவில் இந்த இடத்துல நிற்கணும், அந்த இஷ்யூவில் இந்த இடத்துல நிற்கணும் சொல்லி தன்னுடைய அறிக்கை மூலமா மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக உரையாடிக்கிட்டு இருக்காரு. தேவைப்படுற இடத்துல கட்சிக்காரங்களை போராட்டம் செய்ய சொல்றாரு. தேவைப்படுற போராட்டத்தில் இவரே பங்கேற்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கட்சி அப்படிங்கிற ஒரு பாணியில் மட்டும் இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை நோக்கி நகரம்னு சொல்லி எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போகணுமோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சார பயணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா 5 மண்டல மாநாடு போடணும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாநில மாநாடு போடணும், 120 மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டம் நடத்தணும், 12,000க்கு மேற்பட்ட கிளைக்கழக பொதுக்கூட்டங்களை நடத்தி முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அஜெண்டா, நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் கொடுத்து எலெக்ஷனை சந்திப்போம்னு சொல்லி சந்திக்கிறாரு. இங்கே நடிகர் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறேன். நடுவில் இவ்வளோ வேலை, அதாவது பின்னாடி முதுகில் குத்தக்கூடிய நபர்களையும் அவர் சமாளிக்கிறாரு, முன்னாடி நெஞ்சில் குத்தக்கூடிய நபர்களையும் அவர் சமாளிக்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் அவரை நோக்கி நடக்கிறது இந்த அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தலைவருக்குமே இவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் நடக்கல. அவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் அத்தையும் தாண்டிட்டு எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, போட்டி போட போகிறாரு. நடிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் இவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள் அவர் பார்த்து தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. இவரை நோக்கி எதுக்கு உங்கள் அண்ணன் போர் அறிவிக்கிறார்? இதுதான் யதார்த்தமான கேள்வியாக இருக்குது. இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, போர் அறிவிக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் சினிமாக்காரர், அதனால நான் போர் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. இப்போ சீமானனுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா? சீமானனே முதல்ல எப்படி இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அறிமுகமானார்? இயக்குனர் அப்படிங்கிற போர்வையில் அறிமுகமானார். அவர் இயக்குனராக இருந்து படம் எடுத்ததுனால தான் பிரபாகரன் அவர்களை சந்திச்சதாக சொல்கிறாரு. நான் நம்புகிறேன். பிரபாகரன் அவர்களை சந்திச்சார்னே ஒத்துப்போம். அதற்கு அவர் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக படங்களோட ரிவ்யூக்கள் அத்தனையிலுமே கலந்துக்கிறாரு. படத்தோட அந்த வெளியீட்டு விழாவில் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அத்தனையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவராக இருந்து கொண்டு நிறையா படத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறது சீமானனா. இந்த படத்தை போய் பாரு நல்லா இருக்குது, அந்த படத்தை போய் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியான ரிவ்யூக்கள் இவர் தான் கொடுக்குறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திரைப்படங்களில் நடிக்கும் போது கட்சியோட நிகழ்வுகள் தடைபட்டதாக அவரே ஒத்துக்கிறாரு. 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு ஒரு படம் எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. சினிமாவுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் இவர் பேசலாம் வைக்கலாம். சினிமாவோட பயணிச்சுக்கிட்டு கேட்டால் சினிமா ஒரு ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன், சினிமா இஸ் த ஒரு டூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வியாக்கியானமாக பேசுவார். நாங்கள் சினிமாவை ஒரு டூலாக பயன்படுத்தினா மட்டும் இவருக்கு குத்துதா குதைடா அப்படிங்கிறதான் யதார்த்தமான கேள்வியாக இருக்குது. இவர் மட்டும் சினிமா ஒரு டூலாக பயன்படுத்தலாம், இங்கே நாங்கள் பயன்படுத்தினா அது ஏதோ பெரிய ஏதோ சித்தாந்தம் ஏதோ ஒன்று. உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, எங்கள் கனவை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம், உங்கள் கனவை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க.
எந்த இடத்துல இங்கே போர் அறிவிப்பு வருது அப்படிங்கிறது தான் இங்கே பயங்கரமான மிக பிரதானமான கேள்வியாக இருக்குது. இது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட். சினிமாவோலே தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு சினிமா காரணமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சினிமாவே ஏற்று நிற்கிறார் பார்த்தீங்களா. சினிமா மூலமாக எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்குது. அப்போ அத்தனை பொருளாதாரமும் கேவலமாக நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யதார்த்தமான ரெண்டாவது விஷயமா இருக்குது. இங்கே நான் மூணாவது என்ன கேட்குறேன்னா, இங்கே ஒரு போர் செய்யணும், சண்டை செய்யணும் அப்படிங்கிற தீவிரமான சிந்தனைக்கு வந்துட்டார்னா நம்ம சண்டையை நியாயமாக யாரை நோக்கி செய்யணும்? 2026 தேர்தல் யாருக்கானது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியை தொடரணுமா அல்லது பதவியை விட்டு அவர் ராஜினாமா பண்ணுமா? இதுதான் அஜெண்டா. இதை நோக்கி தான் எல்லா கட்சியும் வேலை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிஎம்கேல இருக்கக்கூடிய இஷ்யூ பேஸில் இருக்கக்கூடிய தவறுகளை பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே டிஎம்கேவை நாங்கள் ஏன் அரசியல் எதிரியாக வச்சிருக்கோம்னா, அது பிஜேபியோட மறைமுக கூட்டாளியாக இருக்குன்னு சொல்லி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி ரெண்டு வடிவங்களை வச்சு எங்களுடைய போர் தொடங்கி எவ்வளவோ மாதம் ஆகிப்போச்சு. இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கேவோட சண்டை போட வேண்டியவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா போரை தூக்கி நமக்கு நேராக நிப்பாட்டுறாரு. என்ன அஜெண்டா, என்ன காரணம் தெரியல. இவர் இந்த போர் அறிவிப்பு வெளியிடறதுக்கு முன்னாடி என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா முதலமைச்சரோடு ஒரு சந்திப்பு பண்ணியிருக்காரு. முதலமைச்சரோட சந்திப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நோக்கி சண்டை செய்ய வேண்டியவர் திரும்பி டைரக்ஷன் அனுப்பி உன் கூட தான் என் சண்டை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஜூடியன் வீடனில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. நான் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற சவாலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட இருக்கக்கூடிய தம்பிகள்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்கார் போல. அதனால தான் இந்த போர் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கார். இங்கே எங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கீங்க, இங்கே திராவிடம் அப்படிங்கிற கொள்கையில் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் நேரடியாக யாரோட சண்டை போடணும்? இவங்க கூட தானே சண்டை போடணும். ஏன் தேவையில்லாமல் எங்கள் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அஜெண்டா என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே மூணாவது பிரதானமாக நம்ம கேட்க விரும்புகிற கேள்வியாக இருக்குது. இப்போ நாலாவது ஒரு விஷயத்துக்கு போகலாம். அரசியல் களத்தில் ஜாதி பார்த்து அரசியல் பண்ணுறவனுக்கு எதிராக அண்ணன் போர் அறிவிக்க மாட்டார், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவனுக்கு எதிராக போர் அறிவிக்க மாட்டார், ஊழல் பண்ணுறவனை எதிர்த்து அண்ணன் போர் அறிவிக்க மாட்டார், வாரிசு அரசியல் பண்ணுறவனை எதிர்த்து அண்ணன் போர் அறிவிக்க மாட்டார், குடும்ப அரசியல் பண்ணுறவனை எதிர்த்து அண்ணன் இந்த மாதிரி பகிரங்கமாக நான் தாண்டா உங்க கூட சண்டைக்கு வருவேன், போர் உனக்கும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக பேச மாட்டார் அண்ணன். நான் சொன்ன இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா மாமா, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட தம்பி அப்படிங்கிற உறவு முறையில் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களோட தான் அரசியல் களத்தில் பயணிப்பார். இவங்க தான் அண்ணன்மார்களாம் தம்பிமார்களாம் பார்ப்பார். சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் ஏன் அவ்வளோ எரியுது? இந்த சினிமாக்காரன் பார்த்தீங்கன்னா நான் சினிமாக்காரன் எனக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லலை. ஏதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நான் நல்ல நிர்வாகத்தை கொடுப்பேன், ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத, மனுஷனா மதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தோடு இந்த அரசியல் களத்துக்கு வராரு. அதாவது இவ்வளவும் பார்த்து இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முள்ளமாரிகள் பல பேர் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கலாம், இவங்களாம் இந்த அரசியல் களத்தில் பேசலாம், பழகலாம். பண்ணையாத்தன அரசியல் பண்ணுறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்க இத்தனை பேர் இந்த அரசியல் களத்தில் இருக்கலாம். ஒரு நடிகர் இந்த அரசியல் களத்தில் இருந்தால் ஏன் உங்களுக்கு குத்துது? ஒரு நடிகர் இந்த அரசியல் களத்தில் பயணிச்சா ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? அவங்கள பார்க்கும்போது அவங்கள எதிர்த்து இவ்வளவு பெரிய போர் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுதான் நம்மளுடைய பிரதானமான அஜெண்டாவாக இருக்கு. இதன் பின்னணி தான் முதல்வர் சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம். முதல்வரோட இணக்கமாக போக முடியுது, அவரோட மாண்பை கடைபிடிக்க முடியுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்டை நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் எனக்கு எதிராக விஜய் பேசினாலும் நான் நண்பனாக தான் பார்ப்பேன், தோழமையாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசினார். அண்ணன் 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 நிறைய பேர் நாங்கள் நிறைய பேர் உங்களை நம்புகிறோம், அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நாங்கள் நம்பணும். அது எதுவுமே நடக்கலை. ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். இங்கே குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி தொடர்ச்சியாக எங்களை தாக்குறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். என்ன காரணத்துக்காண்டி எங்களை தாக்குறோம், எதற்காண்டி நாங்கள் எங்களை விமர்சிக்கிறோம்? பெரியாரை பற்றி இவர் என்ன பேசினார், இப்போ இவர் எப்படி மாற்றி பேசினார், பெரியார் என்னென்ன காரணத்துக்காண்டி அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், என்னென்ன காரணத்துக்காண்டி அந்த விளக்கங்கள் அத்தனையுமே சீமானனுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரியார் இருப்ப கரெக்டாக கையில் எடுத்திருக்காரு. எடுத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடுத்தார். அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போனார். ஏன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஊடகத்தோட அட்டென்ஷனில் அவர் இருந்தார். அவரை பொறுத்தவரை ஒரு அட்டென்ஷன் சீக்கராக தான் இருக்காரே தவிர ஒரு பாலிசி மேக்கராக சீமான் அண்ணன் கிடையாது. ஒரு பாலிசி மேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டியே இல்லாமல் அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இங்கே அஞ்சாவது கடைசியாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். சீமான் அண்ணன் அதிகாரத்துக்காண்டிலாம் வர்றதுக்கெல்லாம் அரசியல் காலத்தில் பயணிக்கவே இல்லை. அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 234 தொகுதியிலே வேட்பாளரை போட்டு தோக்க மாட்டாங்க. இது அவங்களோட அஜெண்டாவாக இருக்காது. 234 தொகுதியில் நம்மளுடைய பீட் எந்த பீட்டாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம செல்வாக்கோட இருக்கோம், இந்த 4 தொகுதியா இல்லை இந்த 40 தொகுதியா, 40 கூட வச்சுக்கலாமே, இந்த 40 தொகுதியா, அந்த 40 தொகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தமிழரை நோக்கி வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை அதிகப்படுத்து, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் சந்தி. நம்மளுடைய இலக்கு 234 கிடையாது. இந்த 40 தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 40 தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்கிறோம். 40 எம்எல்ஏவோட பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் உள்ளே போவோம். அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 80 இடத்துல வேலை செய்வோம். அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 234 இடத்துல வேலை செய்வோம். இந்த மாதிரி வேலை செஞ்சார்னா இவர் பார்த்தீங்கன்னா உண்மையான அரசியல்வாதி, உண்மையான
உண்மையான அஜெண்டா அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா 25% வந்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை நான் கூடவே சொல்கிறேன் 10% வருதுன்னு கூட வச்சுக்கலாமே. ஆட்சி அதிகாரம் அந்த தொகுதியில் வரணும்னா 30% அது வேணும். 30% பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுக்களை வாங்கினா மட்டும்தான் நம்ம எம்எல்ஏ ஆகும். 10% வச்சுட்டு நம்ம எம்எல்ஏ ஆக முடியுமா? ஆக முடியாது. இது சீமானனுக்கு நல்லா தெரியும். அப்போ எந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த வீட்டில் வந்து அவர் ஒர்க் பண்ணி அந்த வீட்டு மூலமாக அவர் அதிகாரத்துக்கு வந்தாரணும். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி 2 எம்பி இப்படி வந்தால் தான் சீமானனோட வளர்ச்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும். இவர் தேவையே இல்லாமல் ஓட்டை பிரிக்கிற வேலை, டம்மி வேட்பாளரை போடுற வேலை, இந்த அஜெண்டா வேலை பார்க்கறது தான் இந்த அரசியல் களத்தில் இருக்காரு. அட்டென்ஷன் சீக்கிரம் இருக்காரு. இந்த அட்டென்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா டம்மி வேட்பாளரை போட்டு சம்பாதிக்கிற வேலை தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானன் பார்க்குறாரே தவிர அதிகாரத்துக்கு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய ஆழமான பேச்சாற்றலை தம்பிகள் அத்தனை பேரை ஏமாற்றி ஒரு பல்கலைக்கழகமாய் ஒரு 4 வருஷம் உள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல் என்னைக்கு புரியுதோ அன்றைக்கி சீமானனை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இது ஆழமாக புரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா போன எலெக்ஷனில் நின்ன வேட்பாளர்கள் அத்தனை பேரும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் போடுற வேட்பாளர்கள் யாருமே அந்த தொகுதியில் வேலை பார்த்தவங்க கிடையாது. வேலை பார்த்தா யாருமே வேட்பாளராக போட மாட்டார். நல்லா கவனிச்சிங்கன்னா டம்மி வேட்பாளர் தான் போடுவார். இந்த 234 தொகுதியில் அவர் வேட்பாளர் போடுவார். குறிப்பிட்ட வேட்பாளர்கள் வேணால் ஒரு 40-30 வேட்பாளர்கள் வேணால் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மற்ற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வேட்பாளரை போட்டு இந்த அஜெண்டா வேலை பார்க்கறது தான் இவர் இந்த அரசியல் களத்தில் அந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறாரே தவிர இவர் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தோடு தான் பயணிக்கல. சம்பந்தமே இல்லாமல் எந்தவித சேவை மனப்பான்மையோட அரசியல் களத்துக்கு வர்ற ஒருத்தரை நோக்கி போர் அறிவிக்கிறார்னா இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கவனத்துக்கே விட்டுறேன். இவரை நம்பி போயிட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்க வேணாங்கிறத தம்பிகளுக்கு நான் கரம் கூப்பி பார்த்தீங்கன்னா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இவரை தயவு செய்து நம்பாதீங்க. சீமானனே அரசியல் களத்தில் ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமான பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.